ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின், நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராப்ளமே இப்போ கரண்ட்டாக என்ன அப்படின்னா, பிரதர் நான் கோர்ஸ் முடிச்சுட்டேன், நான் கோர்ஸ் முடிச்சு 3 மாதம் ஆகுது, 6 மாதம் ஆகுது, பட் என்னால் இன்னமும் ஜாப் எடுக்க முடியல. ஸோ என்ன பண்ணுறது? இன்ஸ்டியூட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க, பட் என்னால் அங்கே பிளேஸ் ஆகவும் முடியல. எனக்கு இந்த இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் கோர்ஸ் முடிச்சுட்டேன், இப்போ நான் ஜாப் எப்படி எடுக்கிறது? இந்த ஒரு கேப்பில் மட்டும் நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரையும் பாருங்கள். ஸோ ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு ஜாப் இல்லாமல் இருக்கவங்க எப்படி ஜாப் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னோட நேம் நவீன், நான் மோர் தென் 1+ இயர்ஸ் ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட சேனலில் வீடியோஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஐடிக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்க, ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் த கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷன். ஸோ நீங்கள் ஐடியில் கோர்ஸ் முடிச்சுட்டு தான் ஜாப் கிடைக்க முடியாது ஐடி ரிலேட்டடாக அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் ஏன் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை 8 மாதத்துக்கு முன்னாடியோ 1 வருஷத்துக்கு முன்னாடியே தான் இந்த மாதிரி ஐடிக்குள்ளே போகலான்னு டிசைட் பண்ணி ஒரு 6 மாதமே நம்ம கோர்ஸ் படிச்சுட்டு இப்போ ஜாப் கிடைக்காம ஸ்ட்ரக் ஆகிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் பாஸ்ட் நினச்சி பாருங்கள், நீங்கள் இந்தான்னு சொல்லி கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்தான்னு சொல்லி ஐடியில் ஈஸியாக ஜாப் எடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2021, 2022 பார்த்தீங்கன்னா வெறும் டிகிரி மட்டும் முடிச்சுட்டு எந்த கோர்ஸும் படிக்காதவங்க கூட எக்கச்சக்க பேர் எடுத்தாங்க. நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். அசன்சர், டிஎஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில் சும்மா ஆன்லைன்லேயே கிளியர் பண்ணிவிட்டு 30,000 40,000 சேலரிக்கு போனவங்க எக்கச்சக்க பேர் இருந்துட்டு இருக்காங்க. பட் இந்த வருஷம் எப்படி போயிட்டு இருக்குன்னா, ஆல்ரெடி நிறைய யூஎஸில் பேங்க் கொலாப்ஸ் அந்த மாதிரி ரீசனால மார்க்கெட்டே இந்தான்னு பார்த்தீங்கன்னா ரெசன் வரப்போகுது, ஐடியில் இருக்க நிறைய பேர்த்த வெளில அனுப்ப போகிறாங்க அப்படிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இயரோட ஸ்டார்டிங்கில். பட் இப்போ அதெல்லாமே போயிட்டு மார்க்கெட் ரொம்ப ஸ்டாச்சுரேட்டட் ஆன மாதிரி இந்தான்னு சொல்லி புதுசாகவும் பெரிய ஹைரிங் கிடையாது, உள்ளே இருந்து நிறைய பேர்த்த வெளியில் அனுப்பாமல் இந்தான்னு சொல்லி அப்படியே நார்மலாக போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஒரு 1 or 2 இயர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ரொம்ப கம்மியாக தான் இருந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2021, 2022 பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஓப்பனிங் இருக்குன்னா, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 ஓப்பனிங், ஒரு 4,000 ஓப்பனிங், அந்தளவுக்கு தான் கம்மியாக இருந்துட்டு இருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சாட் ஜிபிடி அந்த மாதிரி ஏஐ டூல் நிறைய வந்தனாலையும் ஒரு ரீசனாக இருக்குது. ப்ளஸ் எல்லாமே யூஎஸ் சைட்லேருந்து நிறைய ப்ராஜெக்ட் புதுசாக வராதனாலையும் ஒரு ரீசன் இருக்குது. நிறைய ரீசன் இருந்துட்டு இருக்கு. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ரொம்ப கம்மியாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் சுச்சுவேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாப் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் செம்ம ஸ்கில்டாக இருக்கணும். பட் அதுதான் இங்கே பண்ணுற நிறைய பேர்த்தான ஒரு பெரிய மிஸ்டேக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐடிக்குள்ளே ஜாப் எடுக்கிறதுக்கு மொத்தம் 3 ஸ்டெப் இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ரோல் போக போகிறோம் அந்த ரோலை சூஸ் பண்ணணும். அண்ட் தென் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் தான் பார்த்தீங்கன்னா ஜாப் சர்ச் பண்ணுறது. இங்கே நிறைய பேர் பண்ணுற விஷயம் என்னென்னா, செகண்ட் ஸ்டெப் அந்த ஸ்கில்லை செம்மையாக லேர்ன் பண்ணாமே இருந்தான்னு சொல்லிட்டு ஜாப் எடுக்கிறதுக்கு வந்துடுவாங்க. பட் இங்கே இருக்க பிரச்சனையாக தான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி இப்போ இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஜாப் ஓப்பனிங்கும் ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு. ப்ளஸ் அதே சேம் டைம் நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸில் நிறைய பேர் ஜாப் எடுத்தனால, ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயரில் ஒரு 5,000 பேர் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருந்தாங்கன்னா, இப்போ இந்த வருஷம் 10,000 பேர் 15,000 பேர் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்தான்னு சொல்லி லேர்ன் பண்ணுறவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது. இந்தான்னு சொல்லி ஜாபோட எண்ணிக்கை இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் ஜாப் எடுக்கணும்னா நீங்கள் செம்ம ஸ்கில்டான செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருந்தால் மட்டும்தான் ஜாப் எடுக்க முடியும். பட் நிறைய பேர் நான் பார்க்குறது அப்படி இல்லாமே இந்தான்னு சொல்லி செகண்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணாமல், அதாவது நல்ல ஸ்கில்லை லேர்ன் பண்ணாமே ஜாப் எடுக்கணும்னு சொல்லி சர்ச் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் நான் பார்க்குற பெரிய மிஸ்டேக்கு. ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 பேரை சூஸ் பண்ணி ஜாப் யாரெல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களோ சூஸ் பண்ணிட்டு உங்கள் 10 பேருக்கு ஒரு கோடிங் டெஸ்ட் கொடுக்குறோம். அதில் யார் ஃபஸ்ட்டு 3 பீப்புளுக்குள்ளே வந்துடுவீங்கன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, கை தூக்குங்கன்னு சொன்னால் ஒருத்தரோ இல்லை 2 பேரோ இல்லை ரொம்ப நிறைய பேர் கை தூக்குறதே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் கான்ஃபிடன்ஸே கிடையாது. ஏன் கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு பார்த்தா அவங்களாம் சரியாகவே படிக்காதனாலையோ சரியாகவே லேர்ன் பண்ணாதனாலையோ. ஸோ அதனால் நான் செகண்ட் ஸ்டெப்பாக என்ன சொல்லுவேன்னா, கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷன் இப்படி இருக்கனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்ட்ராங்காக லேர்ன் பண்ணுறதுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமே நீங்கள் ஜாப் சர்ச்சுக்கான டெக்னிக்ஸ்க்கு நீங்கள் போய்க்கலாம். ஸோ இங்கே லேர்னே பண்ணாமல் நீங்கள் என்ன தான் இன்டர்வியூ சைட் போனாலுமே அத்தனை இன்டர்வியூவில் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராக் பண்ண முடியாது. ப்ளஸ் இன்டர்வியூ கிராக் பண்ண முடியாமல் போகிறத தாண்டி நிறைய ப்ராப்ளம்ஸும் அதில் இருக்குது, நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, கிளியர் ஆகலைன்னா உங்களோட டேட்டா ஆல்ரெடி அங்கே ஸ்டோர் ஆகிடும். இந்த மாதிரி ஆல்ரெடி ஒருத்தர் இன்டர்வியூ வந்து இவர் கிளியர் ஆகாமல் போயிருக்காருன்னு. செகண்ட் விஷயம், நீங்கள் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறீங்கன்னா அடுத்த 6 மாதத்துக்கோ இல்லை 1 வருஷத்துக்கோ எகைன் அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் இழந்துருவீங்க. ஸோ அதனால் செகண்ட் டிப்பாக நான் எல்லாத்துக்கும் சொல்ல வருது என்னென்னா, ஜாப் சர்ச் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்டியூட்டில் முடிச்சிட்டிங்க, ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே முடித்தது அவங்க முடிச்சிட்டாங்க, நீங்கள் கரெக்டாக படிச்சிருக்கீங்களா, நீங்கள் எல்லாமே லேர்ன் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத உங்களை நீங்கள் வேலிடேட் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமே தேர்ட் ஸ்டெப் மூவ் ஆன் ஆகுங்க. ஸோ டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர்
ஸோ நீங்கள் நான் ஐடிலேருந்து ஐடிக்குள்ளே போகணும்னு நினைக்கிங்கன்னா உங்களுக்கான வீடியோ அதாவது அப்கமிங் 2025 2026 சீசன்லாம் பார்த்தீங்கன்னா more than 1 crore மேலே ஜாப் இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கில் வரப்போகுது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா விகாஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் ஒரு டீ ஷாப்லேருந்து இப்போ ஐடியில் ஜாப் எடுத்திருக்காரு. அந்த ரஞ்சிதான்னு சொல்லி ஒருத்தவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தும் இப்போ ஐடியில் ஜாப் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களாம் எப்படி எடுத்தாங்க ப்ளஸ் இவங்கள மாதிரியே more than 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் 1300+ டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் பிளேஸ் ஆயிருக்காங்க. இவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணது ஒரு ப்ரூவன் ப்ரோக்ராமை ஃபாலோ பண்ணாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ப்ரூவன் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ்லேயே உங்களால் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இனிஷியல் 2 months பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியோட ஃபண்டமெண்டல்ஸ் லைக் பைத்தான், SQL, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக என்ன எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜாவா ஃபுல் ஸ்டாக்கோ, மீன் ஸ்டாக்கோ, இல்லை கியூ ஆட்டோமேஷனோ, இல்லை டேட்டா அனலிட்டிக்ஸோ, இந்த மாதிரி எது ஸ்பெசிஃபிகேஷனாக படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட சேர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டும் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. லைக் ஆப்டிடியூட்லேருந்து ரெஸ்யூம் பில்டிங், மார்க் இன்டர்வியூ, இந்த மாதிரி நீங்கள் நிறையா பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி நீங்கள் பிளேஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் 10 ரியல் டைம் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மூலிமா நீங்கள் பெரிய பெரிய எம்என்சியில் ஈஸியாக பிளேஸ் ஆக முடியும். ப்ளஸ் இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண உடனே கவர்மெண்ட்டால் அப்ரூவ் பண்ணப்பட்ட சர்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ரூவன் ப்ரோக்ராம் எல்லாமே இவ்வளோ விஷயங்களை யார் கிரியேட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா IITs, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி லைக் அமேசான், கூகுள், இந்த மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே சேர்ந்தா இந்த ப்ரூவன் ப்ரோக்ராம் ரெடி பண்ணியிருக்காங்க. more than 1500+ மென்டார்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்களும் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ஐடியில் ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 50 மெம்பர்ஸ் நம்ம லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 16,000 ஒர்த்துள்ள ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸோ 16,000 ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு 50 மெம்பர்ஸ் தான். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் நான் இங்கே நம்பரும் ஷோ பண்ணுறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், இல்லை லிங்க்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷன் தொட்டுக்கலாம். ஸோ அடுத்தது தேட அவங்க எல்லாத்துக்கும் நான் என்ன டிப்ஸ் சொல்லுவேன் அப்படின்னா, பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பீப்புள்ஸ். அதாவது இப்போது தெரிஞ்சு போச்சு மார்க்கெட்டும் கம்மியாக தான் இருந்துகிட்டு இருக்கு, நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ட்டும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட ஒரு 50 பேரோ 100 பேரோ இன்டர்வியூ வந்திருக்காங்கன்னா அவங்கள தாண்டி உங்களை சூஸ் பண்ணணும்னா நீங்கள் சம்பாட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஏன்னா கோர்ஸ் முடிக்கிறது இப்போ எல்லோரும் முடிச்சிடுறாங்க, சர்டிஃபிகேட் பண்ணுறது எல்லோரும் பண்ணிடுறாங்க. அதை தாண்டி நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் என்ன ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்கீங்கிறதா இப்போது எல்லா கம்பெனிலையும் பார்க்குறாங்க. அதனால் நீங்கள் அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நிறைய ப்ராஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ப்ராஜெக்ட் தான் கிட்டப்பில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்க. மேபி இன்டர்வியூ போகிறப்போ உங்கள் ரெஸ்யூம்லேயே கிட்டப்போட லிங்கி வச்சுருந்துட்டு இந்த மாதிரி அவங்க கிட்டப் லிங்கை கண்டிப்பாக இன்டர்வியூ பார்க்குறாரு அப்படின்னாவே அவரோட லேப்பும் மிஷினும் அங்கே தான் வச்சுருப்பாரு. ஸோ கன்ஃபார்மாக உங்களோட கிட்டப்பையும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் லெவலை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் க்ரௌட்லேருந்து இனிக்குவாக வச்சுக்கும். ஓகேங்களா, நிறையா பேர் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் ரெடி பண்ணியிருப்பாங்க, இன்ஸ்டியூட்டில் சும்மா 2 ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ராஜெக்ட்டை மட்டும் ரெஸ்யூமில் போட்டுட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் அப்படி எல்லாரும் பண்ணுற மாதிரி உங்கள் ரெஸ்யூமில் மட்டும் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அந்த 10 பேர் ஒன்றா தான் இருப்பீங்க. பட் அதை தாண்டி நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே கிட்டப்பில் இருந்தான்னு சொல்லி போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா தான் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருப்பீங்க. சம்வாட் இன்டர்வியூராலையும் கிளியராக பார்த்துக்க முடியும் ஈஸியாக. ஸோ கிட்டப்னா என்னன்னே தெரியல அப்படின்னா சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி இன்ஸ்டாகிராமில் உங்கள் ஃபோட்டோவில் நீங்கள் ஷோ பண்ணி வச்சுக்கிறீங்களோ, உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியா கொடுத்தா யார் வேணாலும் உங்களோட ஃபோட்டோவோ உங்கள் பயோவை பார்க்கலாமோ. கிட்டப் அப்படிங்கிறது உங்களோட கோடிங் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது மூலிமா உங்களை இன்டர்வியூ எடுக்கிறவங்க ஈஸியாக நீங்கள் என்னென்ன கோடிங் பண்ணியிருக்கீங்க ப்ளஸ் என்னென்ன டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அதை ஈஸியாக உங்களை பார்த்துக்க முடியும். ஸோ ஒன்று அதில் பண்ணி வச்சு மற்றவங்களா டிஃப்ரெண்ட்டாக இருங்க. இன்னொரு வே என்ன அப்படின்னா, நான் ஒருத்தரோட பார்த்து இம்ப்ரெஸ் ஆன விஷயம் தான், அவர் பார்த்தீங்கன்னா 6 மாதமாக ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தார். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்தான்னு சொல்லி அவர் ஜாபே கிடைக்கல. அதுக்கப்புறமே இந்த மாதிரி நான் ப்ராஜெக்ட் பண்ணுங்க அப்போ தான் கிடைக்கும்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் என்ன பண்ணார்னா ஜாப் ஒரு பக்கத்து சர்ச் பண்ணவே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஓனாக ப்ராஜெக்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டே இருந்தார். நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டே இருந்தார். கிட்டத்தட்ட அவருக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்தில் 12 ப்ராஜெக்டை பண்ணிட்டார். ஓனாகவே பண்ணி கிட்டப்லையும் போட்டு வச்சிருக்கா. அவர் ரெஸ்யூமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெஸ்யூம் எடுத்து கொண்டு போகிறப்ப ஃப்ரெஷர் 1 ப்ராஜெக்ட் 2 ப்ராஜெக்ட் போட்டிருப்பீங்க. பட் அவரோட ரெஸ்யூமில் நான் பார்த்தப்ப 12 ப்ராஜெக்ட் இருந்துச்சு. அப்போ இன்டர்வியூட்ட போய் கொடுக்குறப்பவே அவரோட ரெஸ்யூம் ஆல்ரெடி தனியாக தெரியும், பரவாயில்ல இவ்வளோ பண்ணியிருக்காருன்னு. அப்படியே கிட்டப்பில் போய் பார்க்குறப்ப இவ்வளோ ப்ராஜெக்ட் இருக்கப்போ அவரை செலக்ட் பண்ணிட்டாங்களாம் அந்த இடத்துல. இது நான் ரீசெண்டாக கேட்ட விஷயம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்குவாக ஸ்ட்ராங்காக இருக்கிறத இன்டர்வியூர்ட்டையோ இல்லை பேனல் உங்களை யார் இன்டர்வியூ எடுக்கிறோம் அவங்கள்ட்ட ஷோ பண்ணுறதுக்கு நீங்கள் இருக்க மாதிரி ஏதாச்சும் ஒரு வழியை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இது 2 எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் க்ரௌடை விட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தீங்க, நீங்கள் யூனிக்குவாக இருக்கீங்கன்னா தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ அதை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுங்கள். சும்மா ஜாப் கிடைக்கலன்னு வெயிட் பண்ணுறத தாண்டி என்ன பண்ண முடியும், எப்படி ஸ்கில்லை டெவலப் பண்ண முடியுங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.
ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் க்ரௌட்லேருந்து யூனிக்யூவாக படிக்கிறதுக்கு உங்கள் ரெஸ்யூமே ரெடி பண்ணிட்டீங்க, இல்லை யூனிக்யூவாக இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது ஃபோர்த்தாக ஜாப் சர்ச் டெக்னிக்கும் இந்த இடத்துலையுமே நீங்கள் க்ரௌட் பண்ணுறத தாண்டி யூனிக்யூவாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணணும். ஆல்ரெடி ஜாப் சர்ச் பண்ண டெக்னிக்ஸ்க்கு நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ப்ளீஸ் சார் நம்ம சேனலில் புதுசாக வந்திருக்கீங்க, இல்லை அந்த வீடியோலாம் பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். லிங்க்டின்ல எப்படி சர்ச் பண்ணுறது, நவுக்ரியில் எப்படி சர்ச் பண்ணுறது, ப்ளஸ் நான் ஃப்ரெஷராக இருந்தால் எப்படி ஜாப் சர்ச் பண்ணுவேன், ப்ளஸ் ஜாப் சர்ச் டெக்னிக்னு தனி வீடியோ இந்த மாதிரி நிறைய போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோலாம் உட்காந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அதுலேருந்து உங்களுக்கு ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நவுக்ரியிலே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் 10,000 பேர் ஒரு ஜாப் ஓப்பனிங் இருக்குன்னா அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெஷருக்கு. நீங்களே கூட நவுக்ரியில் அப்ளை பண்ணுற பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் 1000ல் ஒரு ஆளாக 10,000ல் ஒரு ஆளாக போய் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு இன்டர்வியூ பார்க்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் அதை தாண்டி நவுக்ரியில் யார் ஜாப் போஸ்டிங் போட்டிருக்க, எந்த கம்பெனியில் இருக்க ஹெச்ஆர் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்படியே போயிட்டு லிங்க்டின்ல போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அவருக்கு லிங்க்டின்ல இருந்தான்னு சொல்லி 1-to-1 பர்சனல் மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள். இங்கே ஒரு 1000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரையும் குறைஞ்சபட்சம் ஒரு 5 பேர் இல்லைன்னா மோர் சான்சஸ் நீங்கள் மட்டும்தான் ஒரு லிங்க்டின்ல இருந்தான்னு சொல்லி அப்ரோச் பண்ணுறதுக்கான ஒரு பர்சனாக இருப்பீங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ரெஸ்யூமையோ இல்லை உங்களோட அட்டென்ஷனையோ உங்கள் மேலே பார்க்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி க்ரௌடை தாண்டி நீங்கள் தனியாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுற ஜாப் சர்ச் டெக்னிக்கை தாண்டி தனியாக என்ன பண்ண முடியும்னு பாருங்கள். இது ஒன் ஆஃப் த ஐடியா. இந்த மாதிரி நிறைய ஐடியா ஆல்ரெடி வீடியோஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஜாப் கிடைக்கல ப்ளஸ் அதே மாதிரி யூனிக்யூவாக நீங்கள் ஒரு விஷயம் படிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது யூனிக்யூவாக ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுமோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். சும்மா எல்லோரும் நார்மலாக பண்ணுற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு நவுக்கரியில் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இல்லை கால் வரும்னு ரெஸ்யூம் போட்டு மட்டும் வெயிட் பண்ணியே புலம்பிகிட்டு இருக்கீங்கன்னா அது யூஸ் ஆக போகிறதே கிடையாது. எப்போ நீங்கள் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையாக ஸ்டெப் எடுத்து ட்ரை பண்ணுறீங்களா, ஒரு மாதம் இறங்கி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ட்ரை பண்ண ஜாப் எடுத்திருக்கேன்னு சொல்லி 1-2 பேர்லாம் கூட மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நான் முடிஞ்சால் அவங்களோட பாட்காஸ்ட் கூட பண்ணி நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்தது லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டெப்பாக எல்லாத்துக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா நெட்வொர்க் வித் மோர் பீப்புள். எவ்வளோ பேர்த்தோட நெட்வொர்க், அதாவது எவ்வளோ பேர் உங்கள் கையில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஜாப் போர்ட்டல்ஸ்லேருந்து ஒரு ஜாபுக்கு போகிற தாண்டி யாரோ ஒருத்தர் உங்களை ரெஃபர் பண்ணுறாங்கன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் அதிகம். ஓகேங்களா? உங்களை ரெஃபர் பண்ணணும்னா நீங்கள் அந்த மாதிரி பீப்புள் நிறைய பேர்த்த தெரிஞ்சிருக்கணும். இன்கேஸ் நானே கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெஃபர் பண்ணால்தான் எனக்கு இந்த ஹெச்ஆர் ஜாப் கிடச்சிது. அந்த மாதிரி உங்களை ரெஃபர் பண்ணுறதுக்கான ஆளுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்காங்களான்னு பாருங்கள். இல்லைனா மற்ற வெளியில் இருக்க பீப்புளோட நெட்வொர்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், நெட்வொர்க் ரொம்ப 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 எஃபெக்டிவான விஷயம். ஒன்று நெட்வொர்க் பண்ணுற பீப்புள்கிட்ட இருந்து, அதாவது ஒன்று உங்களை மாதிரியே ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்க அந்த பீப்புளோட நிறைய பேரோட கான்டாக்டை கலெக்ட் பண்ணுங்கள், அவங்களோட பேசி இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட க்ளோஸ் ஆகி வச்சுக்கோங்க. அப்படின்னா யாரெல்லாம் ஆல்ரெடி மார்க்கெட்டில் ஜாப் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களோட பேசி இன்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நெட்வொர்க் பண்ணி நீங்கள் வச்சுக்கிற மூலிமா ஒன்று ஃப்ரெஷர் அவங்களே இந்த சொல்லி ஜாப் சர்ச் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நிறைய பேர் ஜாப் சர்ச் பண்ணுறவங்க நெட்வொர்க் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போகிறாங்கன்னா உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க, ப்ரோ நான் அந்த மாதிரி போகிறேன் வரீங்களான்னு கேட்பாங்க. இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட எப்படிலாம் படிக்கலாம், இல்லை என்னென்னலாம் பார்க்கணும், இல்லை உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதெல்லாம் சொல்லி தெரியாத விஷயம் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா அவரோட கம்பெனியில் ஓப்பனிங் இருந்தாலும் உங்களை ரெஃபர் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் லிங்க்டினோ இல்லை மற்ற பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நெட்வொர்க்காக பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலுமே இந்தன்னு சொல்லி நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் அட்டன் பண்ணுங்கள். நானே இப்போ சென்னையில் வந்து ரெகுலராக என்னோட சாட்டர்டே சண்டே என்னோட ஷெடியூலே பார்த்தீங்கன்னா நிறைய நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணுறது தான். நிறைய ஹெச்ஆர் ஈவெண்ட் நடக்குது, நிறைய இந்தன்னு சொல்லி டெக்னிக்கல் ரிலேட்டடான ஈவெண்ட் நடக்குது. இன்கேஸ் நானுமே கூட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருப்பேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஜோஹோ ஹெச்ஆர் சார்லஸ் அவரை நான் மீட் பண்ணியிருந்தேன். ஸோ அவரெல்லாம் எப்படி மீட் பண்ண முடிச்சு, ஒரு நெட்வொர்க் ஈவெண்ட் நான் போகிறப்ப தான் சிம்பிளாக மீட் பண்ண முடிச்சு. ஸோ அந்த மாதிரி பெரிய பர்சன்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா மீட் பண்ண முடியும். சென்னையில் இருக்கீங்க இல்லை கோயம்புத்தூர் அந்த மாதிரிலாம் இருக்கீங்க, நிறைய நடக்குது ஆன்லைனில். ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் போய் நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி பில்ட் பண்ணுற மூலிமா தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அஸ் அ கன்க்ளூஷனாக இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மெயினாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க விஷயம், நிறைய பேர் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு ஜாப் கிடைக்கலங்கிறத இந்த மாதிரி நிறைய லேக் ஆஃப் இருந்தான்னு சொல்லி டெக்னிக்கலாக நாலேஜ் இருக்கிறது கிடையாது. அப்படி நாலேஜ் இருந்தாலும் ஜாப் சர்ச் பண்ணுறதுல மற்றவங்களை தாண்டி யூனிக்யூவாக இருக்கிறது கிடையாது. அப்படி இல்லைனா அவங்க ஷோ ஆஃப் பண்ணுறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய தெரிஞ்சிருக்கும், பட் அதை நிறைய ப்ராஜெக்டாக பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஸோ க்ரௌட்லேருந்து அவங்களோட ரெஸ்யூமை ஸ்டாண்ட் அவுட் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நான் மார்க்கெட்டை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எப்படி இப்போ கரண்ட்டாக இருந்துகிட்டு இருக்கு, போன வருஷம் எப்படி இருக்குது இப்படி இருக்குன்ட்டு.
இருக்குன்ட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி வேலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஜாப் எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5 விஷயத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு, இல்லை உங்களுக்கு எது டிஃப்ரெண்ட்டாக யூனிக்குவாக இருந்துச்சோ அந்த விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ ரிலேட்டடாக வேணுனாலும் அதை மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அதே அப்கமிங் டேஸில் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரையும் பார்த்துக்க தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க. அதுதான் எனக்கு மோட்டிவாக நெக்ஸ்ட் வீடியோ நான் போகிறது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் யுவர் HR Naveen signing off.